திமுக காரன் பேசுனா என்ன அர்த்தம்? முறந்தவரி பேசுறாரா? திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு இது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். பிளாஸ்டிக் ஓபன். என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். அந்த ஆள் என்ன சொன்ன? திமுக காரன் பேசுனா என்ன அர்த்தம்? முறந்தவரி பேசுறாரா? திமுக காரன் ஏன் என்ன சொன்ன? என்றென்றைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திமுக, திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகம் ஆகிய இரட்டை குழல் துப்பாக்கியோடு மூன்றாவது குழலாக இருக்கும். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? குஷி ஆனந்த் மீது வழக்கு தொடுத்திருக்கிற தமிழ்நாடு காவல்துறை விஜய் அவர்கள் மீது வழக்கு தொடுக்காதது என்ன அப்படி கட்டிய? அப்படின்னா திமுகவுக்கும் விஜய்க்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குன்னு சொல்லலாமா? என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க, பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கேட்டுக்க. அப்படியா? அப்படித்தான் இப்படி மாட்டிக்கிட்டீங்க. மாட்டிக்கிட்டனா? சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும், மத்திய புலனாய்வு துறையின் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. குறைந்தபட்சம் சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் அல்லது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் விடுக்கிற வேண்டுகோள், இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த ஏரியால அங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட வெட்டாம விட மாட்டேன். இதில் நான் மறுபடியும் அதே கொஸ்டின் தான் கேட்குறேன். இது ஸ்டாம்பீடில் வந்து என்ன அரசியல் சதி இருக்க போகுது? தெரிஞ்சுக்கிட்டியா? சிபிஐ விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இதில் என்ன மெரிட் இருக்கு? ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஒன்று. அடுத்து சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்கே பேசுகிறாங்க. வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடா. சிபிஐங்கிறதும் ஆளுங்கட்சியால் கையாளப்படக்கூடிய ஒரு கருவியாக தான் இன்னைக்கு மாறி இருக்கு. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதில் ஒன்றும் பெரிய நீதி கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஒன்று. ஆனால் திமுக மேலே பழி சுமத்துறதுக்கும் விஜயை காப்பாற்றுறதுக்கும் இதை ஒரு வாய்ப்பா பாஜக கருதுகிறது. அவங்க கையில் அதிகாரம் இருக்கு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்லிட்டாரு விஜய் பல கூட்டங்கள்ல. உண்மையிலே வந்து பாஜக என்ன பண்ணிருக்கணும்? நீயே சொல்லு. விஜயை வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, நம்முடைய எதிரி தான் அவர் அப்படின்னு தான் நாம முடிவு பண்ணோம். ஆனா இன்னைக்கு அவருக்கு டிஃபெண்ட் பண்றவங்களாம் யாரு? ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. அப்ப என்ன அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்க? அப்ப நீ என்ன கொள்கை எதிரின்னு சொல்லிக்கோ, ஆனா உனக்கு வந்து முதல் எதிரி டிஎம்கே தான், அதை விடாத, அவங்கள நோக்கி நீ தாக்குதல் தொடு அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட இது வேலை நடக்கிற மாதிரி தானே தெரியுது. எங்க இருந்து உங்களுக்கு இதெல்லாம் வருது? அதான் எனக்கு தெரியல. நம்ம உள்ளபடியே என்ன வந்து இப்போ நான் வந்து பிஜேபியை கடுமையாக விமர்சிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு பாதிப்புன்னா பிஜேபி வந்து நிற்பாங்களா? இருந்தாலும் உனக்கு எனக்கு எதிரான அவதூறுகளை வந்து இல்லை திருமாவளம் அப்படிலாம் சொல்லலை, இது வெறும் அவதூறு அப்படின்னு சொல்லுவாங்களா? எவ்வளவு அவதூறுகளை கடந்து எவ்வளவு ஹியூமிலியேஷன்ஸ் நான் கடந்து வந்திருக்கிறேன். இன்னைக்கும் அதை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு நாளாவது அவங்க வந்து எனக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசியிருக்கிறாங்களா? அதுக்காண்டி நீ கடுப்பாயி போய் என் கையை காலை முடிச்சு விட்டாதப்பா. நான் உன் குழந்தை, உன் புள்ள. ஐயா கண்டா. சிபிஐ பத்தி சொன்னீங்க, அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு வேங்கைவேல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அப்படியா செய்தி?
மறந்து விட்டீனடா என் செல்வம். அது எந்த அடிப்படையில அந்த அது விசாரணை நீங்க தாமதமானா கேட்டீங்க? கூட நமக்கு என்னன்னா விக்டிம்ஸ் சைட்ல இருந்து என்ன அவங்களுடைய உணர்வு என்னவா இருக்கு. யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. இப்போ பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழ்நாடு காவல்துறையின் மீது நம்பிக்கை வைக்கல. ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியுற நீங்க? அவங்க வந்து எங்களையே வந்து மிரட்டுறாங்க, எங்களையே ஒத்துக்க சொல்றாங்க, எங்களையே வந்து குற்றவாளியாக்க பார்க்குறாங்கன்னு தொடக்க நாள்லேருந்து டே 1ல இருந்து அவங்க இதே குற்றச்சாட்டை சொன்னாங்க. இப்போ அவங்களுக்காகத்தான் நான் பேச முடியும். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? இல்லை தமிழ்நாடு போலீஸ் வந்து சிறப்பான போலீஸு, அவங்க சொல்கிறபடி நடந்துங்கன்னு நான் சொல்ல முடியாது. 1000 பேரை பார்த்துருக்கிறேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபாக்கூரை நான் பார்த்ததே இல்லை. நம்ம கூட்டணியில் இருக்கிறோம், அதனால் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுனால அவங்க சொல்கிறபடி நீங்கள் நடந்துங்க அப்படின்னு நான் மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. இப்போ நாங்களும் அந்த நிறைய கேஸுகளில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்கள் சிபிஐ தான் கேட்டிருக்கோம். பட் சிபிஐ பற்றியும் எங்களுக்கு இப்படி ஒரு பார்வை இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அப்படி இப்போ ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் விசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கான வராதா? இப்படி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டா குத்து மதிப்பா தான் பதில் சொல்ல முடியும். சொல்றா இல்லை அவங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்ட், நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கரெக்டு. திமுக போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு இவங்க சிபிஐ கேட்குறாங்கன்னு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு தக்காளி சட்னி இட்லி ஆகணுமா? ஆனால் நான் கேட்குறது இதில் அரசியல் பண்ணுறது கேட்கல, அவங்களுக்கு அரசியல் பண்ணுற நோக்கம் இருக்கு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் இங்கே யாரும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் 41 பேர் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவங்க யாரும் சிபிஐ கேட்கல. ஓஹோ, கதை இப்படி போகுதா? ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவாக நில்லுங்கன்னு விஜய் கேட்கல, அவங்களா வாலண்டரியாக வந்து அண்ணாமலை தலையீடு செய்கிறாரு. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. நயினார் நாகேந்திரனை பைபாஸ் பண்ணுறாரு, அவர் தான் தலைவர் மாதிரி வந்து இங்கே ஆக்ட் பண்ணுறாரு. நயினார் நாகேந்திரனை ஒரு டம்மி பீஸ்ன்னு காட்டுறாரு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. இதெல்லாம் அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல். அப்போ அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியலுக்கு வந்து அவருடைய பாஸுங்க மேலே இருக்கிறவங்க நிர்மலா சீதாராமன் அவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து ரூட் போட்டு கொடுக்குறாங்க. நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க, விஜய் வந்து பாஜகவை கேட்கல, அதோட உதவியை கேட்கல. இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது, சுயமா அவர் செயல்படலங்கிறீங்க. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல செருப்பா பிக்கிறாங்க. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? பாஜகவோட பி டீம்ங்கற மாதிரி. அதேதான். இப்பதான் சார் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன ஒண்ணு கொஞ்சம் லேட்